சிறகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம மனோஜ் இறந்துட்டு வெளியே வந்த உடனே முத்துவும் மீனாவும் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனோஜ் இருந்துட்டு அவங்கள கண்டுக்காம ரோகிணி கிட்ட போயிட்டு, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றிருப்பேன்னு எனக்கு நல்லாவே புரியுது ரோகிணி. நீ இல்லைன்னா எப்போவுமே என்னால் முன்னேறவே முடியாது. நீ மட்டும்தான் எனக்கு சரியான சாய்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போவாவது நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டல மனோஜ், அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ப்ளீஸ் மனோஜ், இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு ஜெயிலுக்கு போக வேண்டிய வாய்ப்பை நீங்களே உருவாக்காதீங்க. போதும் மனோஜ், நீங்கள் உங்கள் அம்மா பேச்சை கேட்டு நீங்கள் கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும். இந்த சைன் கூட உங்கள் அம்மா சொல்லி தானே நீங்கள் போட்டிருப்பீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் தான் கிரிமினல் கேஸில் உள்ளே போயிருப்பீங்க மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லாவே புரியுது ரோகிணி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு ரோகிணி. உன்னை நான் விட்டுருக்க கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, காலத்தின் சூழ்நிலைகள் என்னை உன்னை விட வச்சிருச்சு. என்னை மன்னிச்சிடு, நீ இப்போவே வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, உனக்காக கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தது நாங்கள் 2 பேரும் தான். மீனா சிந்தாமணி கிட்ட போயிட்டு மிரட்டி எல்லாம் இந்த கேஸை வாபஸ் வாங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. போது நிறுத்துறீங்களா, உங்களால தான் மனோஜ் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு எல்லா பழியும் தூக்கி நம்ம முத்து மீனா மேலே போட்டுடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.